ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான டிஃபன் கடை ஸ்டைல் கருப்பு உளுந்து சட்னி. இட்லி தோசைக்கு ஒரு பக்காவான காம்பினேஷன். இந்த சட்னியை பரிமாறி இட்லி சாப்பிட்டா இந்த சட்னிக்கு வேண்டிய இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிடலான்னு தோணுங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இட்லியை இந்த சட்னியில் நம்ம தொட்டு சாப்பிட மாட்டோம், அப்படியே புரட்டி எடுத்து சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான சட்னி, கண்டிப்பாக ஹெல்த்தியானதும் கூட. ஏன்னா இங்கே நல்ல உளுந்தம்பருப்பு மெயினாக சேர்த்து இந்த சட்னி செய்கிறோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சாச்சுங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் 10 to 12 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. நான் இங்கே எடுத்துருக்கிறது உருண்டை மிளகாய், சின்ன சைஸ் உருண்டை மிளகாய். இதில் காரம் அளவாக இருக்கும், அதனால் நான் இங்கே ஒரு 12 மிளகாய் போல் சேர்த்துக்கிறேன். இதுவே நீங்கள் நீட்ட மிளகாய் எடுக்கிறீங்க, நல்ல காரமான மிளகாய் எடுத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மிளகாவோட எண்ணிக்கையை கம்மி பண்ணிக்கோங்க. நீட்ட மிளகாயில் ஒரு 6 to 7 மிளகாய் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுவே சரியாக இருக்கும். இங்கே உருண்டை மிளகாய்ங்காட்டிக்கு நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா சூடான எண்ணெயில் போட்டு விட்டு 1 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டு நம்ம இந்த மிளகாவை தனியாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருவோம். அடுத்ததாக அதே எண்ணெயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்புளுந்து சேர்த்துக்கிறேங்க. உடச்ச கருப்புளுந்து நல்லா வறுத்து விட்டுருவோங்க. அதாவது கொஞ்சம் செவந்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும். உளுந்தம்பருப்பு வறுபடுற வாசனை நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் செவந்து வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இங்கே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு இதில் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டாச்சு. இதுவும் இந்த உளுந்தம்பருப்போடு சேர்த்து நல்லா வறுப்பட்டு வரட்டும். உளுந்தம்பருப்பை நல்லா 1 நிமிஷத்துக்கு மேலே வறுத்து விட்டுட்டு இப்போ இதில் பூண்டு சேர்த்துருவோம். ஒரு 4-5 பல் பூண்டு. இதையும் 1 நிமிஷம் வறுத்து விட்டுருவோம். இப்போ கூடவே ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். சின்ன வெங்காயம் நம்ம இந்த அளவுக்கு சேர்த்தா போதும், அதிகம் வேண்டாம். ஏன்னா இந்த சட்னியில் இந்த உளுந்தம்பருப்போட வாசனையும் டேஸ்ட்டும் தான் அதிகம் இருக்கணும். ஸோ வெங்காயம்லாம் கம்மியாக சேர்த்துப்போம். நல்லா வறுத்து விட்டுருவோங்க. இந்த பூண்டு வெங்காயம்லாம் இந்த உளுந்தம்பருப்பு வறுப்படும் போதே இதுவும் நல்லா சேர்ந்து வதங்கி வரட்டும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க. பாருங்கள், இந்த உளுந்தம்பருப்பு செவந்து வருது தெரியுது. நல்ல வாசனை வருது. உளுந்தம்பருப்பு வறுபட்ட வாசனை நல்லா வருது. ஸோ உளுந்தம்பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. இப்போ இதையும் எடுத்து தனியாக வச்சுருவோம். நம்ம ஏற்கனவே மிளகாவை வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கிறோம். அது கூடவே இந்த வறுப்பட்ட உளுந்தம்பருப்பு, அது கூடவே சேர்த்து வதக்கின வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருவோம். ஸோ இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் ஆறிட்டு இருக்கட்டும். அந்த டைமில் நம்ம தக்காளியை வதக்கிக்குவோம். பாருங்கள், கடாயில் இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. தக்காளி வதக்கிறதுக்கு இந்த எண்ணெயே போதுமான அளவு. இங்கே ஒரு 3 தக்காளியை சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. நல்லா வதக்கிடுவோம். தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். தக்காளி குயிக்காக வதங்கி வர்றதுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துடலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நான் இப்போவே சேர்க்கிறேன். நான் இங்கே நல்ல கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ கல்லுப்பு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த கடாய்க்கு ஒரு மூடியை போட்டு விட்டுருவோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடும். அப்பப்போ எடுத்து மட்டும் கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிட்டு இருக்கிற அந்த டைமில் நம்ம மிக்ஸி ஜாரில் வறுத்து போட்டு வச்சுருக்கிற மிளகாய் உளுந்தம்பருப்பெல்லாம் நல்லா இப்படி ஒரு சுத்துக்கு ஓட்டி எடுத்துருவோம். இந்த மாதிரி பருப்பருன்னு அரைச்சி எடுத்துருவோம். அந்த வறுத்த உளுந்தம்பருப்போட வாசனை நல்லா கமகமன்னு இருக்குது. பாருங்கள், அந்த டைமில் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருவோம். தக்காளி கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் இப்போ ஆல்ரெடி வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற அந்த உளுந்தம்பருப்போட இந்த தக்காளியை சேர்த்துருவோம். நம்ம தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வைக்குவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி விட்டு அரைச்சாச்சு. பட் இந்த சட்னி கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ஸோ தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கணும். ஒரு சர்விங் பவுலில் இந்த சட்னியை கம்ப்ளீட்டாக போட்டுட்டு நல்லா தண்ணி விட்டுக்குவோம். நான் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அடித்து ஊற்றிக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சட்னி கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல சட்னியை கரைச்சாச்சு.
இப்போ கண்டிப்பாக தாளிப்பு சேர்த்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு விட்டுருவோம். கூடவே 2 வரமிளகாவும் சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க, கமகமன்னு நல்லா தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சட்னியில் சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க, நல்லா கமகமன்னு வாசனையோட அருமையான சட்னி ரெடி ஆயிருச்சு. கருப்பு உளுந்தம்பருப்பு தக்காளி சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைன்னு எல்லா விதமான டிஃபனோடவும் நல்ல பொருத்தமாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லிக்கு இந்த சட்னி பண்ணினேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சட்னிக்கு வேண்டிய இன்னும் 2 இட்லி சாப்பிடலான்னு தோணும், அந்த அளவுக்கு நல்ல சுவையான சட்னி. நம்ம டக்குன்னு ஈஸியாகவும் பண்ணிடலாம். இட்லியை இந்த சட்னியில் நம்ம தொட்டு சாப்பிட மாட்டோம், அப்படியே புரட்டி எடுத்து சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபிங்க, நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். பர்டிகுலர்லி அந்த கருப்பு உளுந்தம்பருப்பை வறுத்து சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.